சுசிலா மாட்டை பிடிச்சிட்டு வரும்போது அங்கிருந்த மரத்திலிருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. பயந்து போய் அந்த மாட்டை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அவளோட புருஷனும் வீட்டுக்கு வந்த உடனேயே நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் போய் அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ எந்த ஒரு குழந்தையோட சத்தமுமே இல்லை. பயந்து போய் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டும் ஆஃப் ஆகுது. அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த குழந்தை எழுகிற சத்தம் கேட்குது. உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அவங்களும் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. அவங்களும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் பக்கத்தில் இருந்த குழந்தை எங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு வினோதமான ஒரு உருவம் வந்து அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போகுது. சடனாக அவளும் எந்திரிக்கிறா. இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான். பயந்து போய் அவள் கொந்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பூசாரியை வர வச்சு அங்கே மந்திரம் எல்லாம் பண்ணுறாங்க. அவனும் நிறைய காசு வாங்குறா. இப்போ பேய் எல்லாமே போயிடுச்சு, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அன்னைக்கு நைட்டே அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பயந்து போய் சுசிலா வெளியே வந்து பார்க்குறா. அப்போ மரத்து மேலே யாரோ ஏறிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவளோட புருஷனை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறா. அவனும் போய் பார்த்தா அந்த மரத்துலேருந்து ஒருத்தன் கீழே இறங்கி வந்து என்னோட ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போகிறா. அப்போ தான் தெரியுது அந்த ஃபோனில் வந்த ரிங்டோன் தான் அந்த குழந்தை அழுத சத்தம்னு. என்னோட எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.